டூத்பேஸ்ட் லுக்கில் இப்படி ஸ்கேம் பண்ண முடியுமா? வணக்கம் மக்களே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறீங்களா? நம்ம கடையில் போய் 10 ரூபா பேஸ்ட் வாங்குவோம். அந்த 10 ரூபா பேஸ்ட்டில் என்னென்ன கம்பெனி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம மொத்தமாக வந்து ஒரு 5 கம்பெனி பேஸ்ட் வாங்கியிருக்கோம். இவ்வளோ பிராண்ட் இருக்குன்னு எனக்கு இப்போ தான் தெரியும். இத்தனை நாளாக என்னை பொறுத்து கோல்கெட்டு, க்ளோஸ்அப்பு, டாப்பர் ரெட் அந்த மாதிரி தான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு இவ்வளோ கம்பெனிஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, இந்த 10 ரூபா பேஸ்ட்டில் எது கிராம்ஸ் கம்மியாக இருக்குது, எது கிராம் அதிகமாக இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். பீன் மகிமை நம்ம கோல்கேட் இது வந்து 16 கிராம் தரான், 10 rupees ரேட் எம்ஆர்பி வருது. அடுத்து பார்க்க போகிறது பெக்ஸுடன் 18 கிராம் தரான். இது வந்து 16, இது வந்து 18. இவன் ஃபர்ஸ்ட் பிளேஸ், இவன் செகண்ட் பிளேஸ். டாபர் ரெட் கம்பெனி இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 18. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த க்ளோஸ்அப் பேஸ்ட்டு இவன் வந்து 20 கிராம்ஸ் தரான். இருக்கலையே நான் பார்த்த வரைக்கும் இவன் தான் கொஞ்சம் அதிகமாக தரான். கேபி நம்பூதிரி இந்த பேஸ்ட் நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு இதை வந்து நான் யூஸ் பண்ணி ப்ரெஸ் கூட பண்ணதில்லை. பட் இது எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ நம்ம பார்த்தாலே இந்த 10 ரூபாய்க்கு 20 கிராம் தராங்க. நம்ம இது எடை போட்டு செக் பண்ணிடலாம். 0 பண்ணியாச்சு, பெக்ஸுடன் வைக்கலாம். இவனை வந்து 18 கிராம் சொன்னாங்க, 21 கிராம்ஸ் வரா. நம்ம க்ளோஸ்அப் இவன் 20 கிராம்ஸ் சொன்னாங்க, 22 கிராம்ஸ் வந்து காட்டுது. ஸோ க்ளோஸ்அப் வச்சு பார்க்கலாம். 16 கிராம் சொன்னாங்க, 18 கிராம்ஸ் வருது எல்லாம் சேர்த்தி. இவன் எல்லாம் சேர்த்தி 23 கிராம்ஸ் வருது. நம்ம வந்து வெயிட் போட்டோம், 20 கிராம் வந்து வெயிட்டு க்ளோஸ்அப்பு. இது டியூபோட வெயிட் வந்து 2 கிராம்ஸ் இருந்தது. அதுவே கேபி நம்பூதிரி பார்த்தீங்கன்னா இது 20 கிராமு, 4 கிராம் வந்து டியூபோட வெயிட் வருது. பட் 2 டியூபும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இல்லை. இந்த டியூப் வந்து கொஞ்சம் பெருசாகவும், இந்த டியூப் கொஞ்சம் சின்னதாகவும் இருக்குது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 2 பேஸ்ட் வந்து 10 ரூபாய்க்கு 20 கிராம் தராங்க. இது வந்து ஃபுல்லி ஹெர்பலு, இது வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற பேஸ்ட். ஸோ மக்களே, இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது பேஸ்ட்டை வந்து ரிவ்யூ பண்ண வச்சா கமெண்டில் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.